Good morning, students. Take your English textbook, page number 29, Flying Together. ஓகே, டெய்லி நம்ம வந்து டெய்லி பண்ணுற வேலையை வந்து என்ன சொல்லுவாங்க, கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம டெய்லி இது பண்ணி தான் அவனுக்கு காலையில் எழுமணும், நம்ம ஹோம் ஒர்க்ஸ் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட ஷெடியூல். கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ஹோம் ஒர்க் எழுதுறது எல்லாமே டெய்லி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா யாராவது நம்மளை வந்து சொல்லுவாங்க, வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணு, அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லுவாங்க, ரைட்? நம்ம வந்து அம்மா அப்பா அப்படி சொல்லும்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக ஹெக்டிக்காக இருக்கும், நம்மளோட பேர்டன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய ஹோம் ஒர்க்ஸ் ஆயிரும். அதுலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது, ரைட்? அதை மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகே. Deep in a forest stood a very tall tree. Its leafy branches spread out like strong arms. This tree was the home of a flock of white geese. They felt safe there. One of the geese was a wise old bird. ஃபாரஸ்ட்டில் ரொம்ப பெரிய வெரி டால் ட்ரீ ஒன்று இருக்குது. இட்ஸ் லீஃபி பிரான்ச்சஸ் ஸ்ப்ரெட் அவுட் லைக் ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ். ரொம்ப பெருசாக அது விரிஞ்சிருக்கு. ஓகே, அங்கே ஃப்ளாக் ஆஃப் ஒயிட் கீஸ் இருக்குது. ஒயிட் கீஸ்னால் என்ன? கூஸ் இருக்குல்ல, கூஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து கீஸ். ஓகே, நிறைய ஒரு கூஸ் வந்து ஒரு பேர்ட். கூஸ் நிறைய இருக்கும்போது அதை வந்து கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ளாக்னாலும் கூட்டமாக, ஃப்ளாக் ஆஃப் ஒயிட் கீஸ். ஓகே, அது வந்து ரொம்ப சேஃபாக அந்த ட்ரீலேயே இருந்துச்சு. அந்த கீஸில் ஒரு கூஸ் மட்டும் ஒரு வாய்ஸ் ஓல்டு பேர்டு இருந்துச்சு. ஓகே, ஓல்டு பேர்டு ஒன்று இருந்துச்சு, பேரண்ட் மாதிரி, அம்மா மாதிரி ஒரு ஓல்டு பேர்டு அதில் இருந்துச்சு. He noticed a small creeper at the foot of the tree. He spoke to the other birds about it. He noticed a small creeper. Creeperனா என்ன? சில பிளான்ட்டுக்கு ஒரு வால் தேவைப்படும். சில ட்ரீயில் அது அப்படியே க்ரோ ஆகும். நம்ம மணி பிளான்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. மணி பிளான்ட்டெல்லாம் வாலில் நம்ம வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். we have to give support. அப்படி ஒரு க்ரீப்பர் வந்து க்ரோ ஆகிட்டு வருது. அது வந்து அந்த ட்ரீயை சுற்றி வளர ஆரம்பிக்குது. ஓகே, do you see that creeper? He said to them, "Let us destroy it." "Why must we destroy it?" asked the geese in surprise. அந்த ஓல்டு வாய்ஸ் பேர்டு என்ன கேட்குது? "Do you see that creeper?" அந்த க்ரீப்பர் வளர்ந்துட்டு வர்ற அந்த க்ரீப்பரை பார்த்தியா அப்படின்னு கேட்குது. தென் என்ன சொல்கிறாங்க? "Let us destroy it." டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. "Why must we destroy it?" asked the geese in surprise. "It is so small. What harm can it do?" அது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அது நம்மளை என்ன ஹார்ம் பண்ண போகுது, நம்ம ஏன் அதை வந்து வெட்டி விடணும் அப்படின்னு கேட்குறாங்க. Replied the wise old bird, "That little creeper will soon grow. As it creeps up this tree, it will become thick and strong." அது வளர்ந்து வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டே வரும். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சின்னதாக இருக்கும்போதே அதை நம்ம வெட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மற்ற கீஸுக்கு அது தெரியவே இல்லை. அதனால் நமக்கு என்ன ஹார்ம் இருக்குது? அதை கீழேருந்து தானே வளர்ந்துட்டு வருது, நமக்கு என்ன ஹார்ம் இருக்குது அதனால் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த வாய்ஸ் ஓல்டு பேர்டுக்கு தான் தெரியும் அது என்ன ஹார்ம் பண்ண போகுது அப்படின்ட்டு. லைக்வைஸ் நம்ம வீட்லேயும் நம்ம வந்து இதனால் நமக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நம்ம நிறைய வாட்டி திங்க் பண்ணுவோம், ரைட்? பட் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். நம்மளோட அடல்ட்டுக்கு, நம்மளோட பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும் இதனால் நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். கேட்கலன்னா நம்ம கண்டிப்பாக அதனால் சஃபர் ஆகுவோம். ஓகே, இப்போ என்ன சஃபர் ஆக போகிறாங்க பார்க்கலாம். "Don't you see," replied the wise bird, "with the help of that creeper, it will be possible for someone to climb this tree. A hunter can come up and kill us all." அது என்ன ஹார்ம் பண்ணுன்னு கேட்குறல்ல, உனக்கு தெரியாதா? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டே வந்துடும். ஸோ அது ஸ்ட்ராங்காக மேலே வரும்போது அது வழியாக யாராவது ஏறி வந்து நம்ம எல்லாரையும் கில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. பட் இந்த வாய்ஸ் ஓல்ட் பேர்ட் சொன்னதை அந்த கீஸ் வந்து கேட்கவே இல்லை. எந்த கூஸுமே கேட்கவே இல்லை. "Well, there is no hurry," they replied. "The creeper is very small. It would be a pity to destroy it now." இப்போ வந்து நம்ம அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. "Did you all heard that proverb, children?
A stitch in time saves 9. ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து அதை வந்து எடுத்து நம்ம அதை சரி பண்ணிட்டோன்னா அது நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து சேவ் பண்ணிடலாம், நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேஃப் ஆயிடலாம் அப்படின்றது தான், ரைட்? அதை மாதிரி தான் அந்த ப்ராவர்ப் வந்து இந்த ஸ்டோரிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். Will there's no hurry, they replied, the creeper is very small, it would be a pity to destroy it now. Destroy the creeper while it is still young, the old bird advised. Now it is tender and you can cut it easily. Later it will become hard and you will not be able to cut it because அது வளர்ந்துட்டு வரும்போது it will be strong. ஸோ நம்ம அதை கட் பண்ணவே முடியாது. ஸோ destroy it now அப்படின்னு wise old bird சொல்லுது. We'll see, answered the birds. நம்மளும் இதை மாதிரி தான், அப்படி தானே நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு ஏதாவது சொல்லுவாங்க, பட் நம்ம வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, பட் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தப்புறம் தான் ஐயோ அம்மா அப்போவே சொன்னாங்களே நம்ம இதை பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம், ரைட்? அதை மாதிரி தான் இந்த பேர்ட்ஸும் வந்து சொல்லும்போது ரொம்ப வந்து அசால்ட்டாக அது வந்து வீல் சி அப்படின்னு சொல்லிட்டு answered the birds, but they did not destroy the creeper. They forgot the wise old bird's advice. As the creeper grew, it began winding its way up the tree. அது அப்படி வைண்ட் ஆகிட்டே வருது, பார்த்தீங்களா அந்த பிக்சரில்? அப்படி வைண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. Stronger and stronger it became until it was as strong as a thick rope. One morning when the geese had gone out in search of food, Hunter came to the forest. So this is where the wild geese live. He said to himself, when they come back in the evening, I shall catch them. ஸோ இப்போது அந்த கீஸ் எல்லாம் சாப்பாடு தேடிட்டு ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தனால சாப்பாடு தேடிட்டு வெளியில் போயிருந்த டைமில் அந்த ஹண்டர் வந்து பார்த்துட்டு, இங்கே தான் நீ எல்லாம் ஒளிஞ்சிருக்கியா, நான் பார்த்துட்டேன், நான் வந்து ஈவினிங் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. The hunter climbed up the tree with the help of the creeper. அந்த creeper வச்சு climb ஆயிட்டாங்க. He got to the top and spread his net there. Then he climbed down and went away. அது அப்படியே கூண்டோட பிடிச்சிட்டு கீழே வந்துட்டாங்க. Climbed down and went away. In the evening, the geese returned home. They did not notice the net. அங்கே வந்து ஒரு நெட்டு போட்டிருந்தாங்க அந்த ட்ரீக்கு மேலே. அந்த நெட்டை பார்க்காமலே இந்த கீஸ் எல்லாம் உள்ளே போய் இருந்துட்டு. In the evening, the geese returned home. They did not notice the net. As they flew into the tree, they were trapped. They struggled hard to get out, but could not. Help, help, cried the geese. We are caught in the hunter's net. Oh, what shall we do? ஸோ இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் போய் ஹண்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம வெளியில் வர்றது? நம்மளோட வாய்ஸ் ஓல்டு பேர்ட் முந்தியே சொன்னாங்களே இந்த மாதிரி நான் மாட்டிக்குவீங்க, ஸோ ஹண்டர் வந்துடும் அப்படின்ட்டு. நம்ம கேட்கலையே, நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு பேர்டும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. Don't make a fuss now, said the wise old bird. Long ago I told you to destroy the creeper, but you did not. Now see what has happened. Tomorrow morning the hunter will come back and kill us all. We are foolish, wept the birds. We are very sorry we did not listen to you. Please tell us what to do. இப்போ அந்த வாய்ஸ் ஓல்ட் பேர்ட் என்ன சொல்லுது? முந்தையே நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் சொல்ல கேட்டிங்களா? நாங்கள் சொன்னப்போ நீங்கள் கேட்கவே இல்லை. நாளைக்கு மார்னிங் வந்து ஹண்டர் உங்களை எல்லாரையும் கில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ தான் அந்த பேர்ட்ஸுக்கு புரியுது. இது மாதிரி நம்மளுக்கும் நிறைய இந்த மாதிரி இருக்கும், அப்படி தானே? நம்ம அம்மா அப்பா சொல்லும்போது கேட்கவே மாட்டோம், பட் நம்ம வந்து மாட்டினதுக்கப்புறமா ஐயோ அம்மா சொன்னாங்களேன்ட்டு ஃபீல் பண்ணுவோம். Then listen carefully, replied the wise bird. When the hunter comes, you must all pretend to be dead. Just lie still. The hunter will not want dead birds. He will throw us to the ground. It will then be easy for him to climb down, collect the dead birds and take them home. When the last of us has been thrown down, we must quickly get up and fly away. So என்ன சொல்லுது?
அந்த பேர்ட் வாய்ஸ் ஓல்டு பேர்டு இப்போ கூட அந்த பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுது. ஸோ அந்த வாய்ஸ் ஓல்டு பேர்டு என்ன சொல்லுது, ஒரு ஐடியா சொல்லுது. நான் அந்த ஹண்டர் வந்து உங்களை எல்லாரையும் வந்து காலையில் வந்து உங்களை கில் பண்ண வரும்போது அவனுக்கு ஆல்ரெடி வந்து டெட்டான பேர்ட்ஸ் அதுக்கு வேண்டாம், அவனுக்கு வேண்டாம் ஹண்டருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து ப்ரிட்டன் பண்ணுங்கள், ஆக்ட் பண்ணுங்கள், டெட் ஆன மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹண்டர் வந்து டெட் ஆனதை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவான். ஸோ நம்ம வந்து எல்லாரையும் எடுத்து வெளியே போட்டு லாஸ்ட் பேர்டும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே குயிக்காக ஃபாஸ்ட்டாக நம்ம எழும்பி ஃப்ளை பண்ணி பறந்து போயிடணும். அதுதான் ஐடியா அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் ஓல்டு பேர்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போது அந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஓ, நம்ம சேஃப் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா தந்துட்டாங்க அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்குது. இந்த மார்னிங் த ஹண்டர் கேம் டு த ட்ரீ அண்ட் கிளைmbed up. He looked at the geese in the net. They are all dead. He muttered to himself. மட்டட்னா என்ன, முணுமுணுக்கிறது. Okay, he muttered to himself. He threw them out of the net one by one. The birds lay still until the last one had been thrown down. Then all at once they got up, flapped their wings and flew away. The hunter was taken by surprise. From the top of the tree, he watched all the geese fly away. Okay, ஸோ அவங்க முதல்ல ஐடியா போட்டிருந்த மாதிரியே எல்லாருமே டெட் ஆன மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட் பேர்டும் வெளியில் வந்ததுக்கப்புறமா எல்லா பேர்டும் சேர்ந்து பறந்து போயிட்டாங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக. அப்போ அந்த ஹண்டர் பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். ஐயோ, இது என்ன நடக்குது, அது டெட்டான மாதிரி இருந்து எல்லாம் பறக்குதுன்ட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தான். ஓகே, இதை மாதிரி நம்மளோட பேரண்ட்டும் நமக்கு நிறைய நேரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி தானே, நம்ம அவங்க சொல்கிறத கேட்காம நம்ம மாட்டிக்கிட்டால் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. they will help us, our parents will not leave us, right? Whatever we did wrong, they will help us to come out of it, right? Yes. And this story is taken from Shiv Kumar, adapted from stories from Panchatantra, a wise old bird. Panchatantra story lende irukanga. Okay, what are the new words we see? Geese, plural form of goose. Large web-footed bird. Creeper, plant that needs support to grow, usually along a wall or a tree. Winding, go in circular, spiral course, circular grow ஆகிட்டு போகிறது. Muttered, spoken in a low tone, முணுமுணுக்கிறது, right? Flapped, move wings up and down. Okay, now where did the geese live? The answers வந்து questions, 6 questions are there. 6 questions are there. You have to answer all these in your own. Okay, you have to read the whole lesson throughout from start to end. Okay, and then you have to find the answers by yourself now. Okay, this time I'm not going to give you the answers, you just find the answers. Okay, for all these 6 questions you have to write the answers in your English notebook and send it to me. Okay, send that pictures to me what you have written. Okay, I'll give you stars for this task. State whether the following statements are true or false. You have to fill in. Okay, true or false, you have to read the sentence and then write true or false. Okay, you have to finish up to page number 33 today. Okay, thank you.